பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாக்கோபு 5:16 அடியேன் வாசிக்கிறேன். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை நீங்கள் அறிக்கையிடுங்க. இது ஒரு ஆச்சரியமான வார்த்தை. என்னன்னா, தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு சுகம் வரணுமா, உங்கள் வியாதி நீங்கணுமா, உங்கள் பலவீனம் நீங்கணுமா, நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க குற்றங்களை அறிக்கையிடுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் தெளிவா நான் சில வார்த்தைகளை பேச விரும்புறேன். பாருங்க, நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் எல்லாம் கேட்கப்படும். ஆனா உங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஏன்னா, நமக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்குள்ள இருக்கிற குற்றங்கள் அதிகமா இருக்கும்போது நமக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் அது கேட்கப்படாமையே போயிடுது. அதனால நிறைய நேரங்களில் அதை நம்ம கேர் பண்ண மாட்டோம். மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அது என்னமோ ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்கிறாருன்ற ஒரு விசுவாசத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம். இல்ல, இன்னைக்கு தெளிவா வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? காலை வேளையில கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு நீங்கள் உங்கள் வியாதியிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்றால் உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிடுங்க. நீங்கள் என்ன தவறு செய்தீர்களோ, மற்றவர்களுக்கு விரோதமாக செய்தீர்களோ, ஒருவேளை மற்றவர்களுக்கு விரோதமாக பேசினீர்களோ, எந்த காரியத்தை நீங்கள் செய்தீர்களோ உங்கள் குற்றங்களை அறிக்கையிடுங்க. ஸோ இப்போ நான் யாருக்கோ தெரியாமல் ஒரு ரகசிய பாவம் செஞ்சுருக்கேன், அதை போய் நான் அறிக்கையிடுறேன், அது இல்லை, அதை பற்றி கடவுள் பேசலை. இப்போ என்ன பேசுகிறா தெரியுமா? மற்றவர்களுக்கு நீங்கள் ஒருவேளை குற்றமான காரியங்கள் செய்திருக்கலாம், விரோதமான காரியங்கள் செய்திருக்கலாம், அவங்க வாழ்க்கையில் எதையாவது பிரச்சனைகளை உங்கள் நிமித்தமாக வந்திருக்கலாம். ஆகையால் அந்த குடும்பங்களே இந்த வேளையில் கலக்கத்தோடு இருக்கலாம். அந்த காரியங்கள் நீங்கள் போய் அறிக்கையிட்டு, சாரி நான் தெரியாமல் பேசிட்டேன், நான் தெரியாமல் இந்த விஷயத்தை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிடுங்க. நீங்கள் அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவருக்காக நீங்கள் மாற்றி மாற்றி ஜெபித்து கொள்ளுங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் செய்கிற அந்த ஜெபத்தில் உண்மையாகவே தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளிட வல்லவராயிருக்கிறார். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் அது மாறும் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நாம குற்றத்தோடு இருந்துகிட்டு, நாம பாவத்தோடு இருந்துகிட்டு நாம போய் மற்றவர்களுக்காக திறப்புல நின்று ஜெபிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஜெபத்தை உண்மையாகவே இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதுக்கு தான் இந்த வேளையில இவ்விதமாய் வசனத்து மூலமா நம்மோடு பேசுகிறார். நீங்க உங்க குற்றங்களை அறிக்கையிடுங்க. உங்க ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறுதலா பேசிக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மணிவாக்குறீங்க. நீங்க போய் சாரி என்னால தான் இந்த விஷயம் நடந்துச்சு, மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் போய் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் தாமே ஆசீர்வாதத்தை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்ம என்ன பண்றோம்? நம்மளை சூழ்ந்து இருக்கிற உங்களிடத்துல நம்ம பிரச்சனைகளா இருக்கிறோம், இல்லை குடும்பத்துல பிரச்சனையா இருந்தாலும், இல்லை மற்ற நெருக்கமானவங்களோட பிரச்சனையா இருந்தால் அது பெரிய பொருட்டாவே எடுக்காம அதை அவங்கள நம்ம என்ன பண்ணாலும் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நம்ம கடந்து போயிடுறோம். இல்லை, இன்னைக்கு ஆண்டவர் சில விஷயங்களை திருத்த வேண்டும் என்று விரும்புகிறார். உங்க வியாதி பலவீனம் உங்களை விட்டு போல, பயம் உங்களை விட்டு போல, சில பிரச்சனைகள் உங்கள் சரீரங்களை உபாதைகள் இருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? முதல்ல உங்கள் குற்றங்களை நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிடுங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இப்போது கேட்கிறார். நீங்க போய் யார் முனையாவது போய் நீங்க மன்னிப்பு கேட்கணும்னா போய் கேளுங்க. நான் இப்படி தப்பா நான் பேசிட்டேன், நான் தப்பா நடந்துட்டேன்னு அறிக்கையிடுறதுல தப்பு கிடையாது. அறிக்கையிட்டு பாருங்க. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் ஆண்டவராகிய கிறிஸ்து சொத்தமடைய செய்வார். ஏன்னா பாவம் உங்களை விட்டு போயிடுச்சுனாலே நீங்கள் நீதிமானாய் மாற்றப்படுகிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீங்கள் நீதிமான்களாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளை ஆண்டவர் தருணத்தை கொடுக்கிறார். ஆகையால நீங்கள் நீதிமானாய் மாறி நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும், மற்றவர்களுக்காகவும் சரி உங்களுக்காகவும் சரி. ஆகையால நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. யோபு குறித்து நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான். அந்த தருணமான நிலையில கூட ஒருவேளை என் பிள்ளைங்க தப்பு செஞ்சிருந்தா, ஒருவேளை எல்லாரும் மீறி ஏதாவது குற்றங்களை செஞ்சிருந்தா, அதனால ஆண்டவரே இது எல்லாத்தையும் மன்னிங்கன்னு சொல்லிட்டு என் தேவ சமூகத்தில் அதை கொண்டு வருகிறார், அதை வெளிப்படுத்துகிறார். அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தவறு செய்திருந்தால் இவர்கள் கேளிக்கை கொண்டாட்டம் என்று இருக்கிறார்கள். இவங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. என் வீடு ஒருவேளை தவறு செய்திருந்தால் இது தேவனுக்கு முன்பதாக குற்றமா இருக்குமே அப்படின்னு நினைத்து அவர் பலிகளை செலுத்துகிறார். தேவ சமூகத்தில் அவர் தன்னை தாழ்த்துகிறார், தன் குடும்பத்தை அந்த இடத்துல தாழ்த்த வைக்கிறார். ஸோ இவ்விதமாய் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தெரியும் நம்ம வீட்டில் என்ன நடக்குது,
நடக்குது, நமக்குள்ளே என்ன நடக்குது, நம்ம எந்த இடத்துல தவறுகிறோம் அப்படின்றது தெரியும். அதை எல்லாவற்றையும் நாம் அறிக்கிடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் அதையே விரும்புகிறார். யோபுடைய நிலைமையில கடைசியில் நம்ம சில வார்த்தைகளை பார்க்குறோம். தன் சிநேகிதர்களுக்காக, நண்பர்களுக்காக அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அந்த நீதிமானுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவன் சிறையிருப்பையும் மாற்றுகிறான். சகோதர சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமேன். உங்கள் குற்றங்களை அறிக்கையிட்டு பாருங்க, மற்றவர்களுக்காக ஜெபித்து பாருங்க. உங்கள் ஜெபம் மிகவும் பலனுள்ளதாய் மாறும். பெரிய அற்புதங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே, இந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரே, ஜெபத்துக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுக்கிற ராஜா ஏசப்பா, அநேக நேரம் ஆண்டவரே அப்பா மற்றவர்களுக்காக ஜெபித்து ஜெயம் பெற்றவர்களுக்கு தங்களுக்கு தாங்களே ஜெபிக்கும் போது ஒரு ஜெயம் வராததை குறித்து அநேக பிள்ளைகள் குழப்பத்தோடு இருக்கிறதையும் அறிவீர் ஆண்டவரே. அப்பா, குற்றங்களோடு இருக்கும்போது எந்த ஜெபமும் ஏறெடுக்கப்படாது என்பதை இன்றைக்கு பேசினீர் ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா கர்த்தாவே, பாவத்தோடு நாங்கள் உம்மிடத்துல வரும்போது வாழ்வு எங்களுக்கு இல்லை என்பதையும் இன்னைக்கு காண்பித்தீர் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கையிட, என் பிள்ளைகள் தங்களுடைய பாவங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஆண்டவரே எல்லாவற்றிலிருந்து வெளிவர கர்த்தர் கிருபை தருவீராக. நீதிமானாய் மாற்றுவீராக. பாவம் வெளியே ஏறும்போது நீதிமானாக மாற்றப்படுகிறார்கள். ஒவ்வொரு நீதிமானையும் ஆசீர்வதிங்க ராஜா. அந்த காலை வேளையில இவர்கள் செய்கிற ஜெபத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். குடும்பங்களுக்காக, சொந்த பந்தங்களுக்காக, யாருக்கெல்லாம் திறப்பில் நின்று ஜெபிக்கிறார்களோ எல்லா ஜெபத்தையும் ஆமென்று ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிற வியாதி, பலவீனம், சோர்வு, பயம் எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. பூரண சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்தும். ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய குற்றங்களையும் அவருடைய மீறுதல்களையும் மன்னித்தீர் என்று விசுவாசித்து இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். யோபுவை ஆசீர்வதித்த தேவன் இந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வதித்து ஒப்புக் கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.